ஜனநாயகன் படம் லேட் ஆனதுனால எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தியேட்டர் ஸ்பேஸ் ஒன்று கிடச்சிது. ட்ரிபிள் டி படம் தமிழகமும் ரொம்ப நல்லா பண்ணிட்டு வருது. ஸோ பொங்கலுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரீட்டாக ஒரு காஸ்ட் அண்ட் க்ரூக்கு வந்து ரொம்ப நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. ஸோ படத்தோட டைரக்டர், படத்தோட ஹோல் க்ரூ எல்லாருமே இங்கே தான் இருக்கிறோம். ஸோ ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கிடச்சிருக்கு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருந்து. ஸோ ஆக்சுவலி இந்த படம் வந்து ஜனவரி 30 தான் ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. ஜனநாயகன் படம் லேட் ஆனதுனால எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தியேட்டர் ஸ்பேஸ் ஒன்று கிடச்சிது. ஸோ ப்ரொடியூசர் என்ன டிசைட் பண்ணார்னா 15 ரிலீஸ் பண்ணால் ஒரு ஃபேமிலியாக எல்லாருக்கும் ஒரு படமாக நல்லா அமையும் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு ரிஸ்க் ஒன்று எடுத்தோம். ரிஸ்க் எடுத்ததில் ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கிடச்சிருக்கு. ஸோ ஃபேமிலியாக குழந்தைங்களோட எல்லோரும் வந்து பார்த்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் எல்லா இடத்துக்கும் ஒவ்வொரு தேட்டரும் போயிட்டு வந்திருக்கிறோம். ஃபஸ்ட்டு இப்போ மதுரை, லைக் திருச்செந்தூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி நிறைய இடங்களை வந்து நாங்கள் கவர் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பொள்ளாச்சிக்கு வந்திருக்கிறோம். பொள்ளாச்சி சொல்லவே வேணாம், சினிமாவுக்கு வந்து உகந்த ஒரு இடம். ஸோ பெரும்பாலும் சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் நடந்த படங்கள் நிறைய லைக் 80s 90sலாம் பார்த்துட்டிங்கன்னா பெரும்பாலும் வந்து கோயம்புத்தூரில் தான் நிறைய பொள்ளாச்சியில் தான் நிறைய படங்கள் நடக்கும். ஸோ நானும் என்னோடய ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன்லாம் இங்கே தான் பண்ணியிருக்கிறேன், சேரன் பாண்டியனுங்கிற ஒரு படத்தில். ஸோ இது நிறைய ஒரு நாஸ்டாலஜிக்கான மூமெண்ட் கொடுக்குது. அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்ரீ சக்தி சினிமாஸில் வந்து எங்கள் படம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. ஸோ தேங்க்ஸ் டு செந்தில் அண்ட் ஆப்வியஸ்லி திருப்பூர் சுப்பிரமணியம் சார். ரொம்ப ஒரு ஃபேமிலியாக வி கோ பேக் வெரி ஃபார். ஒரு சூப்பர் குட் ஃபிலிம்ஸோட, அதாவது ஒரு 99 படத்தில் எனக்கு தெரிஞ்சு 99 படமும் திருப்பூர் சுப்பிரமணியம், ஸ்ரீ சக்தி ஃபிலிம்ஸ் அண்ட் சினிமாஸ் வந்து என்றைக்குமே வந்து சப்போர்ட்டிவாக ஒரு ஃபேமிலியாக இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த படத்துக்கும் ஒரு நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு. ஸோ அங்கிளும் எனக்கு வந்து சொன்னார், நீங்கள் போய் மக்களை போய் பாருங்கள், நல்லா ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ரெஸ்பான்ஸும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்குங்க. புரியலங்க. இந்த அளவு கலெக்ஷன் வந்து ஒரு வெற்றி கிடச்சிருக்குங்க. பட் நாங்கள் ஒரு சின்ன முயற்சிகள்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். 83ன்னு ஒரு படம் நடிச்சிருக்கோம். சமீபத்தில் பிளாக் கூட நடித்தேன். ஸோ ஒரு நல்ல ரிசப்ஷன் கிடச்சிது. ஒரு அதாவது ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்டேருந்து அந்த அவ்வளோ இது கிடைக்கல. பட் இப்போ ஃபேமிலி ஆடியன்ஸ், கிட்ஸ் மத்தியில் இந்த ஒரு படம் ஒரு பெரிய ஒரு வரவேற்பு கிடச்சிருக்கு. அது கரெக்டான விதத்தில் சொன்னால் எந்த விதத்துலேயும் பிரச்சனை வராதுன்னு இருக்குங்க. இது சமூகத்துக்கு வந்து தெரியல, என்ன இது எப்படி தெரியல. நீங்கள் ஏன்னா நல்லது பண்ணுற மாதிரி தான் படத்தில் எடுப்போம். அது தீங்காக இருக்கும் போது தான் அது எதிர்ப்பு வரும்னு நான் நினைக்கிறேன். படம் நல்லா இருக்குங்க. ஃபேமிலியாக எல்லோரும் வந்துட்டுருக்குறாங்க. ஸோ ஃபேமிலிக்கு ஒரு நல்ல ஸ்பார்க் ஒன்று ஆயிருக்கு. குடும்பத்தோட ஒரு 6 டிக்கெட் ஃபிலிமாக வந்து அமைஞ்சிருக்குது இது. ஸோ கிட்ஸு, ஃபேமிலி, அப்பா அம்மா, பெரியவங்க எல்லாருமே, சின்ன வயசு பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த படத்தை என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ ஒரு டிக்கெட் சேல்ஸ் நல்லா இருக்கிறதுனால அது முன்னணியில் வந்த ஒரு கிரெடிட் கிடைக்குது. நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது. நான் 20 வருஷமாக படம் நடிச்சிட்டு வந்துட்டுருக்கிறேன். ஸோ ஒரு படம் பண்ணுறது வந்து எந்த ஒரு படம் பண்ணுறதா இருந்தால் எங்கள் ப்ராடக்ட் தான் பெஸ்ட் ப்ராடக்ட்னு நாங்கள் நினைப்போம். ஸோ அப்படி தான் வரும். இது பியூர் பிஸ்னஸ் தான். ஸோ நானும் இப்போ ஜிப்சின்னு ஒரு படம் நடிச்சிருக்கேங்க. எங்களுக்கும் அந்த சென்சார் ப்ராப்ளம்ஸ்லாம் நிறையா வந்தது. ஸோ ஒவ்வொரு படங்களுக்கும் அந்த ஒரு ஃப்ரீ ஸ்பீச்சில் சொல்லும்போது சில தடைகள் வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணி போய் எல்லாருக்கும் மக்களுக்கு எந்த விதத்துலேயுமே கன்ஃபியூஷன் வராமல் ஒரு ஹார்மோனியஸாக ஒரு இதில் தான் வந்து இந்த சென்சார் போர்டு இருக்கிறாங்க. ஸோ எந்த விதத்தில் எந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு தான். ஸோ அதை வந்து என்றைக்குமே நம்ம வந்து அதை எதிர்த்தோ இது பண்ணுறதுக்கும் எங்களுக்கு எந்த இதுவும் இல்லைங்க. ஓகே, தேங்க்யூ. 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.